அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு. இனி பணம் பரிவர்த்தனை செய்யும் போது இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி எதற்கு மீண்டும் வரி வசூலிக்கப்பட போகிறாங்க, எவ்வளோ ரூபாய் வசூலிக்கப்பட போகிறாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல பரிவர்த்தனைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்றைய காலகட்டத்தில் நேரடி பணம் பரிவர்த்தனை மற்றும் வங்கி பரிவர்த்தனை குறைவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக யூபிஐ பண பரிவர்த்தனை மூலமாக அதிகமான நபர்கள் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் யூபிஐ மூலமாக தான் அதிகமாக பணம் பரிவர்த்தனை செய்யப்படுறாங்க. அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அப்படின்னும் நிறைய அப்ளிகேஷன் மூலமாக பணம் பரிவர்த்தனை செய்யப்படுறாங்க. ஆனால் வங்கிகள் மூலமாக பணம் பரிவர்த்தனை செய்வது ரொம்பவே குறைவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. வங்கிகள் மூலமாக குறிப்பிட்ட பணம் பரிவர்த்தனைக்கு வரி வசூலிக்க செய்யப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக எந்தெந்த பணம் பரிவர்த்தனைக்கு எவ்வளோ ரூபாய் வசூலிக்கப்படுறாங்க அப்படின்னு தற்போது பார்க்கலாம். உங்களோட மொபைலில், அதாவது நீங்கள் பேங்க்கில் போயிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிருப்பீங்க. அதற்கான பணம் பரிவர்த்தனை செய்யும் போது உங்களுக்கு மிக குறைவான வரி வசூலிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டில் அதை விட அதிகமான பணம் பரிவர்த்தனை செய்யும் போது நீங்கள் கண்டிப்பாக வரி கட்டாயம் செலுத்த வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட சேலரி அமௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. உங்களோட பணத்திற்கு ஏற்றவாறு மீண்டும் வரி வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக வெளிநாட்டு குடிமக்கள் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த அக்கௌண்ட்டில் பண பரிவர்த்தனை செய்யும் போது அவங்களுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக பிடித்தம் செய்யப்படுவாங்க. இன்னொரு 3 முக்கியமான விஷயம், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் மற்றும் ஐஎம்பிஎஸ் சொல்லக்கூடிய 3 பண பரிவர்த்தனைகளுக்கு கண்டிப்பாக பணம் பிடித்தம் செய்யப்படுவாங்க. நெஃப்டில் பணத்திற்கு ஏற்றவாறு 1 முதல் 25 ரூபாய் வரை வரி வசூலிக்கப்படுவாங்க. ஆர்டிஜிஎஸில் 25 முதல் 50 ரூபாய் வரை பணம் பரிவர்த்தனை கண்டிப்பாக உங்களுக்கு வரியாக வசூலிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. ஐஎம்பிஎஸ் சொல்லக்கூடிய இந்த பணம் பரிவர்த்தனை 24 மணி நேரம் மற்றும் 7 நாட்களும் கண்டிப்பாக செயல்படும். ஆனால் இதற்கான பணம் 5 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை கண்டிப்பாக பணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் தற்போது நிலவரப்படி யூபிஐ பணம் பரிவர்த்தனை குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் அனுப்ப முடியும். அதிகமான தொகை அனுப்பும் போது இந்த மாதிரி ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் மற்றும் நெஃப்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதாவது உங்களோட அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அதற்கான வரி தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று நீங்கள் கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் தேவை கிடையாது. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கான மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனால்ட்டி சொல்லக்கூடிய அதற்கான தொகையும் வசூலிக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.